Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ காய்கறி இல்லாத சமயத்தில் ரொம்ப சிம்பிளாக அதுவும் வெறும் 10லேருந்து 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு லஞ்சு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா புளிச்சோறும் அது கூட உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். புளிச்சோறுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சை அளவு ஒரு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த புளி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் அளவு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளிச்சோறு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சள் சேர்த்துட்டு 1 செகண்ட் போல் இதை வதக்கி விட்டுக்கிறலாம், மஞ்சளோட பச்சை வாசனை போகிறதுக்கு. இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கிறலாம். இப்போ நான் 4 பேருக்கு செய்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் புளி சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து புளி வந்து நல்லா தளன்னு கொதித்து கொஞ்சமாவது வற்றி வரணும். நம்ம இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே சோறு ரெடி பண்ணிடணும். நம்ம எப்பவும் போல் உப்பு போட்டு சோறை வேக வச்சிடணும். வேக வச்ச சோறை நல்லா ஆற விட்டுறணும், உதுத்தி விட்டு. கண்டிப்பாக வந்து சோறு நல்லா ஆறி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு குழையாமல் புளிச்சோறு கிடைக்கும். கொஞ்சம் சூடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த சூட்டோட அந்த புளியும் சேர்ந்து குழஞ்ச மாதிரி ஆயிருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா ருசியாக இருக்காது. நல்லா ஆற விட்டுட்டு புளிச்சோறு பண்ணிங்கன்னா நல்லாவே ருசியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு சாதம் செஞ்சுருந்தீங்க, அது மீதமாயிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா அடுத்த நாள் வரைக்குமே இது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ எங்கேயாவது லாங் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே இது கெட்டு போகாமல் இருக்கும் இந்த ரைஸு. இந்த புளிச்சோறுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து ஆப்ஷனல் தான், பட் மஞ்சள் சேர்க்கறதுனால நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம்மில் போட்டுறணும். ஸோ இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த புளி தண்ணியோட இது நல்லா வற்றி நல்லா நமக்கு வந்துட்டு சோறு உதிர கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா உதிர இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்குது. புளிச்சோறு செஞ்சு முடித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுலாம் மூடக்கூடாது. ஒரு நல்ல காட்டன் க்ளாத் வச்சு ஈரம் இல்லாமல் மூடி வைக்கணும். வேர்வை தண்ணி விழுகாமல் வச்சுக்கிறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா புளிச்சோறு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ இந்த புளிச்சோறுக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறோம். ஏற்கனவே என்னோடய சேனலில் 2-3 வகை உருளைக்கிழங்கு பொரியல் போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த புளிச்சோறுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக மசாலா இல்லாமல் ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல் வந்து செய்ய போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ண நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறலாம். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு வெந்தால் போதும். இப்போ இதில் உப்பும் கூட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ உருளைக்கிழங்கு பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ நல்லா வடித்து எடுத்துக்கிறலாம். ஸோ கொஞ்சம் கூட குழையாமல் பார்த்துக்கிறோங்க. குழஞ்சிருச்சுன்னா அந்த உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா வராது. இப்போ வந்து உருளைக்கிழங்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு நல்லா தண்ணி வடிய வச்சுருக்கோம். அது நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறலாம். இப்போ எண்ணெயில் சேர்த்தாச்சு. சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறலாம். ஸோ உப்பு கூடிருச்சுன்னா நம்ம குறைக்க முடியாது, அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட உப்பு சேர்த்துக்கிறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வைங்க. இந்த 10 நிமிஷத்துக்கு இடையிலையும் நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்க கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி வேக வச்சு பண்ணுறதுனால நமக்கு சீக்கிரமாக வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தயாராகிடும். சாஃப்டாக வேணுங்கிறவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கும் குறைவான சமயத்துலேயே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் கிடைக்கும். இப்போ இந்த
இந்த புளிச்சோறுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு வறுவல் தான் வச்சு சாப்பிடணும்னு இல்லை, நீங்கள் வந்துட்டு ஊறுகாய் மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம். லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் அப்படி இல்லைன்னா ஊறுகாய் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது இல்லாமல் நீங்கள் நான்வெஜ்ஜும் நீங்கள் எடுத்துக்கிறலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட சில்லி பவுடர் சேர்த்துக்கிறலாம். மிளகாய் பொடி முதல்ல நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி தீஞ்ச மாதிரி ஆயிரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. எப்போவுமே வந்து உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் சரி, பொரியல், பொடி மாஸ் என்ன பண்ணிங்கனாலுமே கடைசியாக வந்துட்டு மிளகாய் பொடி சேருங்க. அப்போ வந்து நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட் கிடைக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு செகண்ட் போல் மூடி விட்டுட்டு அந்த மிளகாயோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு செகண்ட் போல் மூடி விட்டுட்டு அப்புறமா எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் வறுவல் செஞ்சீங்கன்னா பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் வறுவல். இப்போ காய்கறி இல்லாத நேரம் அப்படிலாம் நமக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் சோறு மட்டும் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் இந்த லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். இப்போ எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னு திடீர்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். புளிச்சோறு உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அது கூட பார்த்திங்கன்னா இங்கே மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்கேன். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.